ஹலோ காய்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா யூனிட் 10ல கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்ல ஆர்கானிக் ஸ்ட்ரக்சரா கன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ ஒரு பிடபிள்யூடியில் இன்ஜினியர் எந்த ஆர்டர்ல இருப்பாங்கன்னு பார்ப்போம். அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹெட்டா யார் இருப்பாங்கன்னா அவங்க சீஃப் இன்ஜினியர் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியர் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே எக்ஸிக்யூட்டிவ் ஆர் டிவிஷனல் இன்ஜினியர். அவங்களுக்கு கீழே அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர் அசிஸ்டன்ட் டிவிஷனல் இன்ஜினியர் அப்படின்னா சப் டிவிஷனல் ஆஃபீஸர். அவங்களுக்கு கீழே ஜூனியர் இன்ஜினியர் இருப்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சீஃப் இன்ஜினியரோட ரோல்ஸ் என்னன்னா அவங்க தான் டெக்னிக்கல் ஹெட். எல்லாத்துக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்க தான் டெக்னிக்கல் ஹெட்டா இருப்பாங்க. ஓகே, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் ஹெட் ஆஃப் ஈச் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். ஓகே, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னா ஆனுவல் பட்ஜெட் அவங்களுக்கு கீழே தான் ஆனுவல் பட்ஜெட் நடக்கும். நெக்ஸ்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெயின்டைனிங் தி ப்ராப்பர் அக்கௌண்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் த எக்ஸ்பெண்டிச்சர். இதெல்லாம் யாருக்கு கீழே நடக்கும்னா சீஃப் இன்ஜினியருக்கு கீழே நடக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியர். இவங்க ஹி இஸ் த ப்ரொஃபஷனல் அண்ட் அட்மினி ஹெட் ஆஃப் த சர்க்கிள். அந்த சர்க்கிள்ல அவங்க தான் அட்மினிஸ்ட்ரேட்டா இருப்பாங்க. ஓகே, இவங்க என்ன பண்ணுவாங்க? ப்ரிப்பரேஷன் அண்ட் ரிவிஷன் ஆஃப் ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸ் அதெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னா சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியர் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டிவிஷனல் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர். இவங்களை நம்ம என்ன சொல்லுவோம்? ரெஸ்பான்சிபிள் டு த எஸ்சி ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் கண்ட்ரோல் ஆஃப் த டிவிஷன். ஓகே, நெக்ஸ்ட் அந்த இவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் த டிபார்ட்மெண்டா இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி எல்லாம் யார் செக் பண்ணுவாங்கன்னா டிவிஷனல் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் தான். டிவிஷனல் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் தான் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஹை லெவல் டெஸ்ட்டுக்கு யார் பண்ணுவாங்கன்னா டிவிஷனல் இன்ஜினியர் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இவங்க தான் சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியர்கிட்ட ரிப்போர்ட் எல்லாம் சப்மிட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எம்புக்லாம் இவங்க மூலியமா தான் இந்த டிபார்ட்மெண்ட்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து இவங்க மூலியமா தான் பண்ணுவாங்க. 30% மெஷர்மெண்ட் எம்புக்ல யார் மெஷர் பண்ணுவாங்கன்னா இவங்க தான் செக் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 30%. ஓகே, நெக்ஸ்ட் சப் டிவிஷனலா அசிஸ்டன்ட் இன்ஜினியர். ஓகே, மேக்ஸ் மினிமமா 50% ஒர்க் இவங்க பண்ணுவாங்க. ஓகே, இவங்க ஹெட் ஆஃப் ஈச் சப்டிவிஷனுக்கு யார் ஹெட்னா அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் அப்படின்னா சப்டிவிஷனல் இன்ஜினியர். இவங்க he has to execute, supervise and manage the work. He is directly in charge of the work. எல்லாத்துக்கும் டைரக்டா இவங்க தான் இன்சார்ஜா இருப்பாங்க. நெக்ஸ்ட் இவங்க எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இவர் எம்புக்க ஒரு இயருக்கு ஒரு தடவை எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க டிவிஷன்ல உள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் இன்ஜினியர். செக்ஷன் இன்ஜினியர்ங்கிறவங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஆர் ஜூனியர் இன்ஜினியர். இவங்க எந்த செக்ஷன் கொடுக்குறாங்களோ அங்க டைரக்ட் இன்சார்ஜா இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டா ரெக்கார்டை மெஷர் பண்ணுவாங்க. இப்ப எம்புக்லாம் யார் யார் செக் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்? சப்டிவிஷனல் இன்ஜினியர் இவங்கெல்லாம் செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். அதை யார் ரெக்கார்ட் பண்ணுவாங்கன்னா செக்ஷன் ஆஃபீஸர் தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஓகேயா? இதுதான் ஆர்கனைசேஷன் ஆஃப் பிடபிள்யூடி அந்த இன்ஜினியரோட பேட்டர்ன். ஓகேயா?